ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து அனைத்து கட்சிகளும் எப்படா போராட்டம் வராதா என்று தினமும் இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய காரைக்காலுடைய நிலை சென்று கொண்டிருக்கிறது. நமக்கு வேலை இல்லையா அல்லது நமக்காக எந்த ஒரு உழைப்பு இல்லையா? உங்களுடைய வேலையே போராட்டம் தானா? காவல்துறைகள் நண்பர்களுக்கும் சொல்ல, அவர்களுக்கும் நம்முடைய பாதுகாப்பு கொடுக்க அவர்களுக்கு வேலையா? அவர்களுக்கு வேலை இல்லையா? இது ஒரு கேள்விக்குறியா வேடிக்கையாகவும் இருக்கிறது. இவர்கள் செய்யக்கூடிய ஆட்சி அதிகாரம் யாருடைய ஆட்சியில் இருந்து யார் போராட்டம் பண்ண வேண்டியது? இது யாருடைய ஆட்சி நடக்குது? கேள்விக்குரிய கேள்வியா இல்லை, வேடிக்கையாக இல்லை. செய்யக்கூடிய ஆட்சி, இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆட்சி யாருடைய ஆட்சி? ஆட்சியில யாருடைய ஆட்சி? இப்ப யாருக்காக போராட்டம்? இது வந்து அவங்களுக்கு ஒரு அவமானமா இல்லையா? இது ஒரு அசிங்கமா இல்லையா? அவங்க எந்த எண்ணமும் இல்லாம ஒரே நோக்கம் ஆட்சி அதிகாரம், பொருளாதாரத்தை தக்க வைத்துக்கணும். இந்த திருநள்ளாறு கோயிலுடைய பக்தர்களுக்கு ஒரு மதத்தை சார்ந்து போராட்டத்தை குரலை எழுப்பாமல் அனைத்து சமூகமும் குரல் கொடுத்து பேசக்கூடிய நிலைக்கு மாற்றி தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. யாருக்காக குரல் கொடுக்கிறோம்? இன்றைக்கு இந்த கோயில் திருவிழாவிற்கு வரக்கூடிய மக்கள் இன்னைக்கு நாவல்தர்காவுக்கு வர்றாங்க, வேளாங்கண்ணிக்கு வர்றாங்க, அதோட காரைக்காலோட முடிஞ்சிருக்கு. இருக்கக்கூடிய ஒரு 2.5 கிலோமீட்டருக்கு வந்து போவதற்கு என்ன குறை, என்ன பிரச்சனை? நிலக்கரி தான் பிரச்சனை. அப்ப யாருக்காக கைவிட்டீங்க? 30 வருஷம் 34 வருஷமா எதிர்பார்த்து இருந்தோம். நாங்க வந்து ட்ரெயின்ல போவோம், சின்ன பிள்ளைல ட்ரெயின்ல போனோமே, ஒரு ஆசையா இருக்காது, நாங்களும் வர போவோம்.